ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பதி யூடியூப் சேனல். ஃபைனலி நம்ம ஏற்கனவே நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக மார்க் ஆண்டனி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இம்பேக்டான ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ரெய்லர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதே இன்டென்ஸ் இம்பேக்ட்டுமே இந்த ட்ரெய்லரில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நம்பாத ஆள் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டென்ஸான இம்பேக்டான ஒரு ட்ரெய்லர் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லியில் செம்மையாக கொடுத்துருக்காரு. இந்த ட்ரெய்லர் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அதை தாண்டியுமே நம்ம ஏகேவோட ஃபேஸ் தான் அந்த வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம ஃபன்னாகவும் செம்ம கமர்ஷியலாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நேச்சுரலாக ரொம்பவே ராவான ஆக்டிங்கை நம்ம ஏகே இந்த படத்துக்காகவே கொடுத்துருக்காரு. இதுக்காகவே நம்ம ஏகேவை ரொம்பவே பாராட்டலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி இது வருமா வராதான்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஆனால் ஆக்சிடென்ட்லாம் இது 9 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அந்த படக்குழு தரப்புல தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக மூவி டீம் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே 9/1 பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னடா ஒரு மாதிரி சும்மா தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் நெருப்பு மாதிரி இருக்குதுங்க. ஆரம்பிச்சது நெருப்பு தான், முடிகிற வரைக்கும் நெருப்பு தான். அந்தளவுக்கு ஒரு ஃபயரான ட்ரெய்லர் கிட்ட தான் இந்த குட் பேட் அக்லி டீம் எடிட் பண்ணியிருக்காங்க.